இனிய காலை வணக்கம். நான் வடிவேலுங்க. நம்ம இன்னைக்கு பழக்கங்கள்ல 2வது வகை நேர மேலாண்மை அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேர மேலாண்மை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பழக்கங்க. இப்போ காலம் அப்படிங்கிறது அனைவருக்கும் சமம் இல்லைங்களா? இப்போ 24 மணி நேரம் ஒரு நாள். அந்த 24 மணி நேரமும் அனைவருக்கும் சமம் தானே? அது அதானியா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் 24 மணி நேரம் தானே? அப்படிங்கிறப்போ எதனால அதானியும், அம்பானியும் பணக்காரங்களா இருக்காங்க? நம்ம ஏன் இன்னும் இப்படி இருக்கிறோம்? காலம், நேர மேலாண்மை தான் வந்து ஒருத்தனை உச்சாணிக்கு கொண்டு போகக்கூடிய முக்கிய பழக்கமே வந்து நேர மேலாண்மை அப்படிங்கிறது தானங்க. இப்போது ஒரு தடவை வந்து ஒரு உயிர் போனாலும், ஒரு தடவை ஒரு நொடி போனாலும் திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுங்க. போன உயிரை எப்படி திரும்ப வாங்க முடியாதோ, அந்த மாரி போன காலத்தையும், போன நேரத்தையும் வாங்கவே முடியாது. நம்ம ஒரு ஒரு இலக்கு அடையணும், ஒரு ராக்கெட்ட வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கான அந்த இலக்க அடையறதுக்கு இந்த நேர மேலாண்மை ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. அதனால தான் வந்து எலான் மஸ்க் ராக்கெட்டா அனுப்பிட்டு இருக்கிறாரு. நமக்கான பதற்றத்த குறைக்குதுங்க. நம்ம அவசர கதியில வந்து ஒரு டைமு அ முடிய போகுதேங்கிறதுக்காக வந்து அவதி அவதியுமா ஒரு வேலை செய்வோம் இல்லைங்களா? அந்த பதட்டத்த வந்து மெயினா குறைக்கிறது இந்த நேர மேலாண்மை. நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கைய குடுக்குது. ஒழுக்கமான வாழ்க்கைய குடுக்குதுங்க. அதுக்கப்புறமேலு வந்து அ வேலை மற்றும் குடும்பத்த வந்து சமநிலைப்படுத்துது. இது எல்லாமே வந்து இந்த நேர மேலாண்மையோட முக்கியத்துவங்க. இப்போ இந்த நேர மேலாண்மைய வந்து எப்படி நம்ம நிர்வகிக்கிறது? இது எப்படி செய்யலாம்? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்துங்க நம்ம ஒரு ஒரு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணுங்க. ஒரு நாளைக்கு என்ன வேலைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணணும். அந்த வேலைகள்ல எந்த வேலைக்கு எந்த காலம், என்ன நேரத்த வந்து அலோகேட் பண்ணணுங்க. ஸோ முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி அத அலோகேட் பண்ணாவே வந்து நமக்கு பெரும்பான்மையான நேரத்த வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணி அதில வந்து ஃபிட் பண்ணிறலாங்க. அப்புறம் நேர வரம்புங்க. இப்போ ஒரு டைமுக்குள்ள காலையில 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ள ஒரு வேலைய முடிக்கணும் அப்படின்னா, அந்த 10லேருந்து 12க்குள்ள அந்த வேலைய முடிக்கிறதுக்கு உண்டான டைம் அலோகேஷன் வச்சுக்கணுங்க. அப்பதான் வந்து நம்ம அந்த வேலைய வந்து குயிக்கா முடிக்க முடியும். ஒரு நேரத்தில, ஒரு வேலையில ஒரு கவனத்தோட இருக்கணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேர விரயம் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நேரத்த மதிக்காம இருக்கிறோங்க. மதிக்கவே மாட்டேங்கிறோம். எங்கெங்கெல்லாம் மதிக்காம இருக்கிறோம். சோம்பேறித்தனமா இருக்கிறோம். ஒரு அ ஒரு ஒரு திட்டமிடாம இருக்கோம். ஒரு விஷயத்த தள்ளி போடுறது. நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதீத கைபேசி ஈடுபாடுங்க. இந்த மொபைல் ஃபோன்ல வந்து அதிகமான ஈடுபாடுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேரத்த வந்து இந்த மொபைல் அதிகமா சாப்பிடுதுங்க. இலக்குகள் வந்து இல்லாம நம்ம ஒரு இலக்கே இல்லாம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி தான் வந்து அதானியும், அம்பானியும், டாட்டா, அப்புறம் எலான் மஸ்க் இந்த மாரி இருக்கிறவங்கலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் அந்த நேர மேலாண்மையினால தான் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்த கரெக்ட்டா பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன மாரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார மேம்பாடுங்க. பண வரவு அதில தான் இருக்குதுங்க. பொருளாதார மேம்பாடு, தொழில்ல முன்னேற்றம், அடுத்த பிசினஸ்ங்க. ஒரு முதலாளி எப்படிங்க இத்தன பிசினஸ் பண்ண முடியும்? ஒரு பிசினஸ் பண்றதுக்கே இங்க சிரமமா இருக்கிறப்போ, இத்தன பிசினஸ் ஒரு முதலாளினால எப்படி பண்ண முடியும்? நேர மேலாண்மை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில மகிழ்ச்சிங்க. இப்ப பாருங்க, அதானியோட குடும்பத்தில மகிழ்ச்சி இல்லைன்னு நெனைக்கிறீங்களா? அம்பானியோட குடும்பத்தில மகிழ்ச்சி இல்லைன்னு நெனைக்கிறீங்களா? ஏன் நம்ம குடும்பத்தில மட்டும் மகிழ்ச்சி இல்ல? அவங்களும் அந்த நேரத்த கரெக்ட்டா வந்து குடும்பத்துக்கான டைம் இது, வேலைக்கான டைம் இது அப்படிங்கிறத பிரிச்சு வச்சங்காட்டி தான் வந்து அவங்க குடும்பத்திலயும் மகிழ்ச்சி இருக்குதுங்க. இதுக்கு வந்து நான் ஒரு சின்னதா வந்து ஒரு ஒரு கணக்கு போட்டிருக்கிறேனுங்க. நீங்களே கொஞ்சம் அ தெளிவா கேளுங்க. ஒருத்தருடைய மாத வருமானம் ஒரு ரூ. 50,000 வச்சுக்கலாங்க. ஒருத்தருடைய மாத வருமானம் ரூ. 50,000. 4 நாள் லீவு போயிருதுங்க. ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு லீவுங்க. மீதி எத்தன நாள் அவரு வேலை செய்றாரு? 26 நாள் வேலை செய்றாரு. மொத்தம் 30 நாள்ல 4 நாள் லீவு போக அவரு வந்து 26 நாள் வேலை செய்றாரு. அந்த 26 நாள்ல நமக்கு எத்தன மணி நேரம் வந்து வேலை பணி வந்து அலோகேட் பண்றாங்க? 8 மணி நேரம் வந்து நம்ம வந்து ஒரு வேலையில கவனம் செலுத்தணும். காலையில 4 மணி நேரம், சாயந்திரம் 4 மணி நேரம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து டைம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மொத்தம் நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 26 நாளைக்கு 208 மணி நேரங்கள் வந்து நம்ம இந்த வேலைக்காக நம்மள வந்து நம்ம ஈடுபடுத்த போறோங்க. அப்போ 208 மணி நேரங்கள் இன்டு 60 நிமிடங்கள் அப்படின்னு போட்டா 12,480 நிமிடங்கள் வருதுங்க. எவ்வளோங்க? 12,480 நிமிடங்கள் வருது. அந்த நிமிடங்களுக்குள்ள எத்தன நொடிகள் இருக்குது? அப்போ 12,480 இன்டு 60 அப்படின்னு போட்டா 7,48,800 நொடிகள். இப்போ நம்ம சம்பாத்தியம் எவ்வளோங்க? ரூ. 50,000 சம்பாத்தியம். வகுத்தல் 7,48,800 போட்டா ஒருத்தருடைய ஒரு நொடிக்கு அவருக்கு 6 பைசா வருதுங்க. எவ்வளோங்க? 6 பைசா. ஒரு நொடிக்கு ரூ. 50,000 சம்பளத்துக்கு நீங்க அந்த நொடிக்கு குடுக்குற வேல்யூ வெறும் 6 பைசாங்க. 6 பைசா. சரிங்களா? இதே எலான் மஸ்க்கு, அ அதானி, அம்பானியோட வருமானம் நம்ம ஒரு தோராயமா வந்து 1,00,00,000 வச்சுக்கலாங்க. ஒரு மாசத்துக்கு அவருக்கு ரூ. 1,00,00,000 வருமானம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா,
1 கோடி வகுத்தல் அதே டைம் தானுங்க. அதே டைம் தான் 7,48,800 தான் அவருக்கும். நமக்கும் அதே தான், அவருக்கும் அதே தான். இப்போ 1 கோடியை 7,48,800 வகுத்தோம் அப்படின்னா ரூ. 13.35 வருதுங்க. 6 பைசா எங்கேங்க? ரூ. 13.35 எங்கேங்க? இப்போ சொல்லுங்கள், நேர மேலாண்மை ஏன் அவசியம்னு? ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க, நான் கிளம்பணும். இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.